ஹலோ ஆல், வெல்கம் டு மை சண்டே vlog. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக நான் என்ன குக் பண்ணியிருக்கேங்கிறத தாங்க நான் vlog-ஆக போட்டிருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி என்னோடய குட்டி மார்னிங் ரொட்டீன் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க அதை பார்க்கலாம். இப்போது ரீசெண்ட் டைம்ஸாக எம்டி ஸ்டொமக்கில் ஒரு பெரிய கிளாஸில் ஓமம் அண்ட் ஜீரகம் வாட்டர் குடிக்கிறது ஒரு ரெகுலர் ஹேபிட்டாகவே மாற்றிக்கிட்டாங்க. இது வெயிட் லாஸ் அண்ட் டைஜஸ்டிவ் இஷ்யூஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கடையில் சீரகம் சோம்பெல்லாம் வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அலசிட்டு அதை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டெய்னருக்கு மாற்றிட்டு யூஸ் பண்ணுங்கள். நான் கொஞ்ச நாளாக இந்த டிப்ஸ் தாங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதிக்கிற தண்ணியில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா ஆறட்டும். கொஞ்சம் நல்லா ஆறின அப்புறம் லைட்டாக வார்மாக இருக்க ஸ்டேஜில் அதை ஃபில்டர் பண்ணி பொறுமையாக குடிச்சு முடிச்சுருங்க. இதை நீங்கள் ஹாஸ்டலில் இருந்தால் கூட கெட்டில் வச்சு ட்ரை பண்ணலாம். ஓவராலாகவே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ரெகுலராக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். வேணும்னா நீங்கள் இது கூடவே கொஞ்சமாக வெந்தயமும் ஆட் பண்ணி கூட கொதிக்க வச்சு குடிக்கலாம். அது கம்ப்ளீட்டாக உங்கள் சாய்ஸ் தான். இன்றைக்கி ஸ்பெஷல் சிக்கன் அண்ட் ஃபிஷ் தாங்க. சிக்கன் வச்சு மார்னிங் குழம்பு பண்ணிவிட்டு மதியத்துக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலான் இருக்கேன். கூடவே சிக்கன் பிரியாணி அண்ட் சில்லி சிக்கனும் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக லஞ்ச் குக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. குழம்புக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் அண்ட் உப்புக்கல் சேர்த்து க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாருக்கும் ஒரு குக்கிங் ஸ்டைல் இருக்குங்க. எனக்கு அந்த மாதிரி நான்வெஜ் சமைக்கிறப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா தான் பிடிக்கும். அதனால் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு தேவையான சோம்பு, சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டாக நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதுக்கு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம தாளிக்கு எடுத்து வச்சுருக்க இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 கை அளவுக்கு சின்ன வெங்காயமும் கூடவே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாவில் அந்த ரா ஸ்மெல்லாம் போன அப்புறம் 1 கை அளவுக்கு கொஞ்சமாக தேங்காய், ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் கசகசா, 5-6 பொட்டுக்கல்லை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது இதை நல்லா ஆறட்டுங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது குழம்புக்கு ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி, 1 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, 1 கிராம்பு சேர்த்து தாளிச்சிடலாம். இதெல்லாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 5-6 கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதெல்லாம் வதக்கி விடுறப்ப கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம சிக்கன் ஆட் பண்ணி நல்லா பிரட்டி விட்டுறலாம். சிக்கன் நல்லா தனியாக உருண்டு வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாங்க. நம்ம மசாலா அரைக்க வதக்கி வச்ச வெங்காயம் நல்லா அரைச்சிங்க. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு குழம்பு நல்லா கலராக வரணுன்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். நான் என்கிட்ட இருந்த ட்ரை சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே நம்ம கறியும் நல்லா உருண்டு வந்துருச்சுங்க. இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இப்போ சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாங்க. இப்போது உப்பு காரம்லாம் பார்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்திட்டு குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாங்க. எனக்கு எப்போவுமே கறி நல்லா சாஃப்டாக வெந்திருந்தால் தாங்க பிடிக்கும். அதனால தான் நான் விசில் விட்டு எடுத்துக்கிறேன். சண்டேனாலே காலையில் டிஃபனுக்கு மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் இட்லியும் கறி குழம்பு தாங்க இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் இட்லியும் கறி குழம்பும் தான். குழம்பு ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கு. அதுக்குள்ளே நம்ம இட்லி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்குள்ளே நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி டிப் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இட்லி மாவு அரைக்கிறப்போ ஒரு 3 to 4 கொட்டை முத்து போட்டு அரைச்சிங்கன்னா இட்லி நல்லா ஃப்ளஃபியாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, குழம்பு ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா மணக்க கறி குழம்பு ரெடிங்க. அவ்வளோதான், நம்ம இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இட்லி எவ்வளோ நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு. ஸோ நான் சொன்ன டிப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல்.
அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான சண்டே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு தான் லன்ச் செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ மீதி விலாகை நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். லஞ்சுக்கு நான் வந்துட்டு பிரியாணியும் சில்லி சிக்கன் அண்ட் ஃபிஷ் ஃப்ரை தாங்க பிளான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபிஷ்க்கு வந்துட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் க்ளீன் பண்ணலங்க, அம்மா தான் க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் யூஸ்வலாக மீன் வாங்குற கடையிலே இந்த மீன் வறுவல் மசாலாவும் கொடுத்துருவாங்க. இது ஹோம் ஃபுட்ஸ் தாங்க. ஸோ பெருசாக ரொம்ப கலர்லாம் எதுவும் ஆட் பண்ணல அண்ட் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். இந்த பிராண்ட் கடையில் அவைலபிளாக இருக்கான்னு தெரில, பட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு பிளேட்டில் தேவையான அளவுக்கு மசாலா பவுடர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் அண்ட் தேவையான அளவுக்கு வாட்டர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இதை நல்லா ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆச்சு மேரினேட் ஆக விட்டுடலாம். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கப்போலாம் அம்மா இப்படி மீனுக்கு மசாலா தடவி வெளியே வச்சாங்கன்னா காக்கா கொத்தாமல் பார்த்துக்கிறதுக்கு நான் தாங்க காவலுக்கு இருப்பேன். எனக்கு இப்போ பண்ணுறப்போ அதுதான் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. அவ்வளோதாங்க, இதை இனி டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஓரமாக வச்சிடலாம். நல்லா மேரினேட் ஆகட்டும். அடுத்து சில்லி சிக்கனுக்கும் மேரினேட் பண்ணுங்க. அதுக்காக நான் போன்லெஸ் சிக்கன் பீசஸை நல்லா கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்தளவுக்கு குட்டி குட்டியாக இருந்தால் நல்லா வேகுங்க அண்ட் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது சில்லி சிக்கனுக்கு மேரினேட் பண்ணி வைக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், காரத்துக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடர், 3/4 ஸ்பூன் கறி மசாலா, தேவையான அளவுக்கு சீரக பவுடர், மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. கூடவே தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது அட்லீஸ்ட் ஒரு 20 to 25 மினிட்ஸ் நல்லா மேரினேட் ஆக விட்டுருங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம மெயின் டிஷ்ஷான பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. உங்களுக்கு பிரியாணியோட ரெசிபி வேணும்னா நம்ம சேனல்லேயே ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சீரக சம்பால் தாங்க சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன். அதே மாதிரி சீரக சம்பாலில் சிக்கன் பிரியாணி பண்ணுறப்போ தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு டைம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஆனியன் ரைத்தா பண்ணுறப்போ டைரெக்டாக கட் பண்ண ஆனியனை கர்டில் ஆட் பண்ணாமல் தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சில்லி சிக்கனுக்கும் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் மட்டும் நான் பொரிச்சு பார்த்துக்கிட்டேன், ஏன்னா டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக. எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. இப்போது மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம நார்மல் சில்லி பவுடருக்கு பதிலாக காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருந்தால் இன்னுமே நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் சிக்கன் ரொம்ப சாஃப்டாகவே இருந்துச்சு, நல்லா மேரினேட் ஆக விட்டதுனாலன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சில்லி சிக்கன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா வந்திருந்தது. நம்ம சிக்கன் பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக வெந்து வந்திருக்குன்னு. இந்த ரெசிபிக்கு நீங்கள் நம்ம லாங் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், அதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரே வீடியோவில் எல்லாமே போட்டால் ரொம்ப லாங்காக போகுன்றதுக்காக தான் நான் பிரியாணி ரெசிபி ஆல்ரெடி போட்டதுனால அதை இப்போ அவாய்ட் பண்ணிட்டேங்க. அடுத்து நம்ம மீனையும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சும்மா 2 ஸ்பூன் ஆயில் விட்டு ஃபிஷ் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி கருவேப்பிலை மட்டும்தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, இன்றைக்கி சூப்பரான நம்ம சண்டே சமையல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதை பரிமாறி சாப்பிட வேண்டியது தான். உங்களுக்கு இந்த சண்டே விலாக் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்கிட்ட இருந்து என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் வேணும்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.